நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும் With our Lord Jesus Christ பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தோடும் and with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதிலே we are happy நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். and glad to meet you through this online. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் With our Lord, the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னமும் and with the presence of the Holy Spirit, உங்கள் நடுவிலே கடந்து வருவதை உணருங்கள். experiencing it in your midst. தேவனை உணர ஆரம்பிக்கும் போது When you start experiencing God near you, நமக்குள்ளாக அநேக மாற்றங்களை பார்க்க முடியும். will experience a change in our lives. பலவீனங்கள் விலகுவதை பார்க்க முடியும். Will feel the sickness will be moving away from our life, பிரச்சனைகள் தீர்வதை பார்க்க முடியும். and we'll be able to start seeing problems will be getting solved in our lives. நம் தேவன் Our God, ஆவியாக He is a spirit. உங்கள் நடுவிலே அசைவாடுகிறார். He is in your midst, நம்முடைய பலத்தினாலும் அல்ல, not by our strength, நம்முடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, not by our might, அவருடைய ஆவினால் எல்லாம் ஆகும். but by the Spirit of God. அதனால் இந்த நேரத்தை So, in this time, கவனத்தோடு பின்பற்றுவோம் என்று சொன்னால், let us devote this time very carefully. ஆவியானவரை நமக்குள் உணர்ந்து We'll experience the Holy Spirit working in நம் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை மாறுவதை பார்க்க முடியும். We can able to see that God is doing the changes in our lives. ஏனென்றால் Because நேற்று நாம் தியானித்த வண்ணமாக as we look on yesterday, தாவீதுக்கு ஒரு விசை ஆணையிட்டேன், once I sworn to David, நான் பொய் சொல்லேன். I never lied. நம் தேவன் பொய்யுரையாத தேவன். Our God never lies to us. நம் தேவன் உண்மையுள்ள தேவன். But God is a faithful God. நாம் உண்மை இல்லாதவளாய் இருந்த போதிலும் கூட Even though we will not be faithful like God, அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியினாலே but our God is always faithful to us. இன்னும் தெளிவாய் விளங்கிக் கொள்ள Let us understand it more clearly. மத்தேயு சுவிசேஷம் Let's go to the scriptures. 5ஆம் அதிகாரம் Matthew chapter 5, 18ஆம் வசனம். verse 18. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ள நிறைவேறும் அளவும் அதன் சிறு எழுத்தாயிலும் எழுத்தின் உறுப்பாயிலும் ஒழிந்து போகாதென்று உங்களுக்கு சொல்கிறேன். Truly I say to you, till heaven and earth come to an end, not the smallest letter or part of a letter will in any way be taken from the law till all things are done. இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து In this verse, Lord Jesus Christ, ஞானஸ்நானம் எடுத்து after baptized, கரையேறின பிற்பாடு after he came baptized, பிசாசினால் சோதிக்கப்பட்டு he was tempted by the Satan. பிசாசை மேற்கொண்டு He overcome Satan. பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு He is being led by the Spirit of God. அநேக ஜனங்களை சந்திக்க கடந்து போகிறார். He met many peoples over there. ஆண்படியாய் சந்திக்கும் போது On the same way, when he met people, மலையிலே ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே தேவன் பிரசங்கிக்கிறவரை கடந்து வருகிறார். there was a place in the mountain. He meet thousands of people over there. அங்கே பல்லாயிரக்கணக்கான மக்கள் கடந்து வந்து Many thousands of people who came to Jesus, தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி கடந்து வருகிறார்கள். they listened to the word of God. பலவீனமான மக்கள் கடந்து வருகிறார்கள். All types of sickness people, வேதனையான மக்கள் கடந்து வருகிறார்கள். all type of sorrow filled people, ஏழையான மக்கள் கடந்து வருகிறார்கள். very humble and poor people. இவர்களுடைய நடுவிலே In their midst, தேவன் மலையிலே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். Jesus spoke the word to them. அவர்களை ஆறுதல் படுத்தும்படியான வார்த்தைகள், Jesus comforted them. அவர்கள் மூலமாக அற்புதம் செய்யும்படியான வார்த்தைகள், In their life, God did a miraculous through His word. அவர்களை யாரென்று விளக்கி காண்பிக்கின்ற வார்த்தைகள், Jesus revealed their authority to them. அந்த சாதாரண மக்களை The normal people, கனம் படுத்தும்படியான வார்த்தையெல்லாம் கடந்து வருகிறது. He honored them by His word. இவையெல்லாம் அவர்கள் கேட்கும் பொழுது After listening such words, குழப்பம் அடைகிறார்கள், they are getting confused. கலக்கம் அடைகிறார்கள். They are getting discouraged. என் வாழ்க்கையில் இந்த மாற்றம் வருமா என்று யோசிக்கிறார்கள். They have been questioning these kinds of changes will come in our lives. நான் பலவீனமாய் வந்திருக்கிறேனே, I come as a sick. என்னை தேவன் பலப்படுத்துவாரா? Will He able to strengthen me? நான் தரித்திரோடு வந்திருக்கிறேனே, I came as a poor. என் தரித்திரம் மாற்றப்படுமா? Will my poor be changed? நான் மற்ற ஜனங்களுக்கு இழிவானவனாய் இருக்கிறேனே, I look at normal in the sight of many people. என்னை கனப்படுத்துவாரா என்ற கேள்வியோடு இருக்கிறார்கள். Will God honor me? அப்போதுதான் தேவன் சொல்கிறார், At that time, Jesus நியாய told them, பிரமாணத்தில் இருக்கிற எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும்
முடிந்து போகுதல் என்று மெய்யாகவே சொல்வதாக சொல்கிறார். Truly I say to you, till heaven and earth come to an end, not the smallest letter or part of a letter will in any way be taken away from the law. இன்றைக்கும் கூட Today also, நாம் முழுமையாக தெளிவாய் இருப்போம். let us understand it very clearly. வேத வசனத்தில் உள்ள எந்த ஒரு எழுத்தும், As the scripture says, any word, எழுத்தின் உறுப்பும், any letters from the Bible முடிந்து போவதல் என்று சொல்லி பார்க்கிறோம். will not fail. மெய்யாகவே என்று சொல்கிறார். Truly he says to you, அவரே மெய்யானவர். God is true. அவர் சொன்னார், God said, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். Jesus said, I am the way, the truth and the life. அதனால் நம் வாழ்க்கையிலே So in our lives also, இந்த வேத முழுமையாய் இருக்கின்ற அனைத்து வார்த்தைகளையும் when we go according to the word of the Bible, நாம் ஆழமாக நம்புவோம். let us understand with deep faith. அற்புதம் நடக்கும் என்று நம்புவோம். Let us believe God will do a miracle for சுகம் us. நடக்கும் என்று நம்புவோம். Will experience healing in our lives. வானமும் பூமியும் ஒழிந்து போனால், As the heaven and earth இந்த goes, நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் but this word of God ஒழிந்து போகாது. will never fail. நாம் தேவனை நோக்கி பார்ப்போமா? Let us pray to God. இரக்கமுள்ள தேவனே, Gracious Father, எங்கள் மேல் உருக்கமாய் காண்கிற தேவனே, Lord, your mercy on us. எங்களை ஆண்டவரே நீர் உயர்த்த விரும்புவதற்காக நன்றி. Thank you, Lord, you want us to lift us up. எங்கள் கையிலே கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் Thank you, Lord, for the word of God. ஒழிந்து போகாத வார்த்தைகள். It will never fail. வானமும் பூமியும் ஒழிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. As your word says, the heaven and earth may pass away, உம்முடைய வார்த்தையின் எழுத்தாகிலும், but the word from the letters, எழுத்தின் உறுப்பாகிலும் letters on the dot, ஒழிந்து போவது என்று சொன்னீர் அல்லவா? will never put to fail. நாங்கள் 100% உம்முடைய வார்த்தையை We are விசுவாசிக்கிறோம். believing it 100%, Lord. எங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் பிரச்சனை இருப்பது உண்மைதான். Lord, we face tribulation and suffering in our life, it's true. ஆனாலும் கூட But Lord, உம்முடைய வார்த்தை but your word says, 100% உண்மை your கர்த்தாவே. word is a truthful இந்த word. வேளையிலும் கூட In this time என் also, சரீரத்தில் இருக்கிற பலவீனம் விலகுவதை என்னால் பார்க்க முடிகிறது. Lord, I'm believing your sickness has been moving from my என் body. குடும்பத்தில் வந்தது பிரிவினை ஆவிகள் எங்களை விட்டு விலகுவதை எங்களால் பார்க்க முடிகிறது. Lord, I'm believing there's a separation spirit is moving from my எனக்குள் life. இருந்த சமாதான குலைச்சல் விலகுவதை என்னால் பார்க்க முடிகிறது. Thank you, Lord, for the confusion has been moving from my life. எனக்குள் இருக்கிற கசப்பு விலகுவதை என்னால் பார்க்க முடிகிறது. Thank you, Lord, for your changing the எனக்குள் bitterness இருக்கிற in my life. விரோதங்கள் எல்லாம் விலகுவதை என்னால் பார்க்க முடிகிறது. Thank you for changing the enmity from my நடுவிலே life. வந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord, for coming in our midst. எங்களை காண்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord, you are always watching on us. எங்களுக்குள் இருந்த சகல சத்துருடைய கிரிகளை விலக்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord, for breaking all the plans of the enemies. எங்களுக்குள் உம்முடைய பிரசன்னத்தை அனுப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord, for sending your presence in our life. ஆசீர்வதிங்க. Bless us, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். God bless you. இந்த ஆன்லைன் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். We are glad to meet you through this online. தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். I request you to continually pray for this ministry. இந்த ஊழியத்தில் நீங்கள் பங்கேற்குங்கள். We want you to partake in this ministry. இதன் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். Through this you will be blessed. நீ அனைவருக்கு சொல்லுங்கள். Share this to many people. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Surely the Lord will bless you. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். We are happy to pray for you all. இந்த ஊழியத்துக்காக நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். Let us all pray for this ministry also. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you. Do subscribe, share and like this. Thank you.